திருப்பூர்னு சொன்னோன்னே உங்களுக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வர விஷயம் என்னது? எனக்கு திருப்பூர் சொன்னாலே எனக்கு வந்து சொல்லுங்க, சிரிக்காதீங்க. பனியன் ஜட்டிகள். திருப்பூர்னு வரும்போது கார்மெண்ட்ஸ், பனியன் கம்பெனி, அதுக்கப்புறம் வடக்கன்ஸு. பனியன் ஷர்ட் தான். டிஷர்ட்ஸ் ப்ரோ. நானே திருப்பூர் தான் ப்ரோ. திருமுருகன் பூண்டி. என்ன ஃபேமஸ்ன்னு நினைக்கிறீங்க? திருமுருகன் பூண்டியில் அந்த பூண்டி கோயில் ஃபேமஸ்ஸு. அப்புறம் அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் பானிபூரி கடை போட்டிருப்பாங்க, அங்கே பானிபூரி ஃபேமஸ்ஸு. திருப்பூரே ஃபேமஸ் தான் ப்ரோ. திருப்பூரே வேற என்ன வேணும் ப்ரோ? திருப்பூர் எப்போவுமே அந்த ட்ரெஸ் ஃபேக்ட்ரி தான் ப்ரோ ஞாபகம் வரும். ஃபுட் அங்கே நல்லாயிருக்கும், பிரியாணிலாம் நல்லாயிருக்கும், நிறைய கடை இருக்குது. சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே வருவோம். அதுக்கப்புறம் எப்போ ப்ரோ திருப்பூர் கோயம்புத்தூர் பிரித்தாங்க? நான் இன்னும் குழந்தையிலே இருக்கேன். திருப்பூர்னாலே டிஷர்ட்டு பனியன் சட்டி தான் ஞாபகம் வரும். ஓகே, ஆமாம். ஓகே. வேற ஏதாவது? அது திருப்பூர்னாலே நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, நாங்கள் நம்ம நண்பர் நிறைய இருக்காங்க. அது திருப்பூரில் வந்து என்னென்னாச்சுன்னா நம்மளுக்கு மொதல் வந்து ஃபேன்ஸு அதிகமாக கூடின இடம் வந்து எனக்கு முதல்ல கூடின இடம் திருப்பூர் தான். அதில் வந்து ஒரு வீடியோ போட்டால் அதில் எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு அன்பாக இருந்தாங்க. அது திருப்பூரை நான் வாழ்நாளும் மறக்க முடியாது. ப்ரோ பணக்காரங்க தாங்க ப்ரோ. பணக்காரங்களா? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. கோயம்புத்தூருக்குலாம் ரெகுலராக பெரிய பெரிய காரில் வரவங்களாம் யாருன்னு பாருங்களேன், திருப்பூர்காரங்க தான். பெருசாக கையில் காசே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு தாபாக்கு போய் 2000 3000 பில்லு வச்சுருவாங்க. எல்லோரும் வச்சுருக்கிறதெல்லாம் BMW காராக இருக்கும், ஆடி காராக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் எல்லாருமே சொந்தமாக அந்த ஏர் ஜெட்டு, லூம் மெஷினு, டெக்ஸ்டைல் மில்லு, இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலாளிகள் எல்லாமே திருப்பூரில் தாங்க ப்ரோ இருக்காங்க. திருப்பூர்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? டாலர் சிட்டி ப்ரோ. ஓகே, உங்களுக்கு ப்ரோ? பனியன். ப்ரோ திருப்பூர்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த பனியன் கம்பெனி, ஓகேங்களா? பனியன் கம்பெனி. ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க திருப்பூரில். அப்புறம் நிலா நட்ராஜ், நம்மளுக்கு நல்லா க்ளோஸ் ஆகுங்க, அவங்க ஞாபகம் வராங்க. அப்புறம் வேறு என்னது? வேறு என்ன, ட்ரெஸ்ஸு தான். ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி திருப்பூரில் எடுக்க போவோம், நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். திருப்பூரில் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க உங்களை மாதிரி. திருப்பூர் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. திருப்பூர்னாலே கிளாத்திங் தான், நல்லா பண்ணுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ திருப்பூர் பற்றி நிறையா பார்க்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, உங்கள் வீடியோஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ திருப்பூர் அக்கர்ஸ் தானே. திருப்பூர்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என் சொந்த ஊர். அந்த ஊர் திருப்பூர். ஆமாம். ஓகே, என்ன ஃபேமஸ்ஸு? நிட்டிங் வேர், அதெல்லாம் தான் ஃபேமஸ். ப்ரோ திருப்பூர்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? திருப்பூர் சொன்னாலே திருப்பூர் ராக்கர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்காரு ப்ரோ. நன்றி ப்ரோ, நன்றி. வேற ஏதாவது? ப்ரோ வேற என்ன, பனியன், அப்புறம் வந்து பிரியாணி, அந்த பிரியாணி ஸ்ட்ரீட்ல அத்தா பிரியாணி, ஏஎக்ஸ்என், அதெல்லாம். ப்ரோ திருப்பூர்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அப்படியே தேட்டர் சொன்னது என்ன ப்ரோ? ஸ்ரீசக்தி. உண்மையிலே சொல்கிறேன், திருப்பூர் அப்படின்னாலே ஸ்ரீசக்தி தேட்டரு. நாங்கள் நிறைய படங்கள் வந்து அப்போ எங்கள் அப்பா காலத்துலேருந்து வந்து ஆமாம், அதெல்லாம் கேட்காதீங்க. ஸ்ரீசக்தி தேட்டருக்கு போய் படம் பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்கும். திருப்பூர் அப்படின்னா வந்து பல நினைவுகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நாங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது திருப்பூரில் போய் சுற்றுறது, ஏதாவது சாப்பிட்றது, அப்புறம் ஏதாவது டிஷர்ட் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக திருப்பூரில் முக்கியமான இன்ஃப்ளூயன்சர் இவர் இருக்கார். பேர் என்ன ப்ரோ? தமிழ் ப்ரோ. திருப்பூர் ராக்கர்ஸ். திருப்பூர் ராக்கர்ஸ் இருக்காரு. ஸோ அதனால திருப்பூர்னாலே ஃபேமஸ் தாங்க. திருப்பூருக்கு வாங்க, சந்தோஷமா போங்க. கார்மெண்ட்ஸு, பனியன் கிளாத்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா திருப்பூர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நண்பர்களே, அது மட்டும் இல்லை, நம்ம திருப்பூர் ராக்கர்ஸ்னால் ஃபேமஸு. நம்ம தம்பியை வந்து எல்லாம் ஃபாலோஸ் பண்ணிடுங்க. ஃபாலோவர்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன கமாண்ட் போட்டாலும் தம்பிக்கு போடுங்க. தம்பி எந்த கமாண்டுக்கும் அசையாதீங்க. கமாண்ட் போட்டுலன்னு தான் நமக்கு காலில் உட்காந்து கவலைப்படணும். நீ அசிங்கமா போடு. தலைவர் மோட்டிவேஷன். ஆமா. ஜாமான் முன்னேற்ற கழகம் வாழ்க. பாய் ஃப்ரம் திருப்பூர் ராக்கர்ஸ். டாடா சொல்லிருங்க. பாய்.